யோவான் 14 வாசிக்கிறேன். Let me read John 14:1, 2, and 3. இயேசு சொன்னார், Jesus said, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. let not your heart be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். Let not your heart be troubled. You believe in God, believe also in me. In my Father's house are many mansions. If it were not so, I would have told you. I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am, there you may be also. இன்று இரவு உங்கள் எதிர்காலம் என்ற தலைப்பில் நான் சற்று பேச விரும்புகிறேன். Even tonight, I am willing to speak to you on the topic, your future. உங்கள் எதிர்காலம். Your future. பல முறையும் நாம் நம்முடைய எதிர்காலத்தை நினைத்து கலங்குகிறோம் அல்லவா? Many times we are so worried concerning our future. அது போலவே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களும் கூட ஒரு நாள் கலங்கினார்கள். In the same way, the disciples of Jesus also were so worried one day. ஒரு நாள் இயேசு சொன்னார். One day Jesus said, யோவான் 13:33 படி, according to John 13:33, பிள்ளைகளை இன்னும் கொஞ்ச காலம் தான் நான் உங்களோடு கூட இருப்பேன். little children, I shall be with you only for a little while. நீங்கள் என்னை தேடுவீர்கள். You will seek me. ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது. But you cannot come to the place where I go. இந்த வார்த்தைகளை இயேசு சொன்னவுடன், as soon as Jesus mentioned these words, அவருடைய சீடர்களுடைய உள்ளம் உடைந்தது. the hearts of the disciples were broken. பேதுரு சொன்னான். Peter said, யோவான் 13:37 படி, according to John 13:37, நான் வரக்கூடாதபடிக்கு நீர் எங்கே போகிறீர்? where will you go, Lord, so that I can come? நான் ஏன் வரக்கூடாது? Why cannot I come there? என்னுடைய படகு, என்னுடைய வலை, என்னுடைய வீடு எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றவில்லையா? Have I not forsaken my boat, my home, my family, everything to follow you? உமக்காக என் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். I am willing even to give my own life for you. என்னை விட்டு நீர் எங்கே போகிறீர்? Where are you going, leaving me, Lord? யோவான் 14:5. John 14:5. தோமாவும் அப்படியே புலம்பினான். Thomas also cried in the same way. நீர் எங்கே போகிறீர்? Where are you going, Lord? நீர் போகிற இடத்திற்கு வழியும் எனக்கு தெரியவில்லை. I do not know even the way to where you are going. யோவான் 13, John 13, 23-25. 23-25. இந்த வசனங்களின் படி, according to those verses, யோவானும் கூட இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான். John also was leaning on the bosom of Jesus. அவனும் கூட துடித்திருப்பான். He also would have been troubled. ஐயோ, உம்மை விட்டு நான் எப்படி பிரிந்திருப்பேன்? How can I be separate from you, Lord? ஆகவே தான் இயேசு சொன்னார், That's why Jesus said, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. let not your heart be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், Have faith in God. என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Believe in me also. ஏன் இயேசு சொன்னார் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்? Why did Jesus say, believe in me also? தேவனிடத்தில் மாத்திரம் விசுவாசமா இருந்தால் போதாதா? Is it not enough to have faith only in God? பல ஆண்டுகளுக்கு முன்பு Many years ago, இந்திய நாட்டில் in the country of பாலாசீர் India, லாரி என்ற ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார். there was a mighty man of God called Paul Asir Lari. நான் அவருக்கு அடிக்கடி கடிதங்கள் போடுவேன். I would write to him many times காரணம் என்னுடைய அம்மாவுக்கு அதிக சுகம் இல்லை. because my mother was very sick. ஆனால் அவரிடமிருந்து பதிலே வராது. But I would never get a reply. ஒரு நாள் அவருடைய மனைவியை ஒரு இடத்தில் சந்தித்தேன். One day I met his wife in a place. அவரிடம் சொன்னேன், என்ன அம்மா ஐயாவுக்கு கடிதம் போட்டால் பதிலே வரமாட்டேன் I என்கிறது. told her, madam, if I write to sir, he doesn't reply to me. அந்த அம்மா சொன்னாங்க, She said, அவருக்கு லெட்டரே போடாதீங்க, don't write to him at all. அவருக்கு வண்டி வண்டியா வந்து குமியுது, He gets lot of letters. எல்லாத்தையும் அப்படியே மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்காரு. He will bundle up all the letters and keep it in a place. என் பேருக்கு எழுதுங்க, You write to me. நான் உடனே அவர்கிட்ட விசாரிச்சு லெட்டர் போடுறேன். I will inquire from him and I will write back to you. அருள்நாதர் இயேசுமாகவே தான் சொன்னார். That's why Jesus also said the same thing. அப்பா, நான் தான் உங்களுக்கு உயிரை கொடுத்தது. Oh, only I gave my life for you. நான் தான் சிலுவையில் தொங்கினேன். It is I who died on the cross. நான் தான் இப்பொழுது தேவனுடைய வலது பார்சில் உட்கார்ந்து உங்களுக்காக பரிந்து பேசிக் It is கொண்டிருக்கிறேன். I who is sitting on the right hand of the Father and who is interceding for you. ரோமர் 8:34.
Romans 8:34, எபிரேயர் 7:25, Hebrews 7:25, மார்க் 16:19. Mark 16:19. இந்த வசனங்கள் அப்படி சொல்கின்றன. These verses say so. ஆகவேதான் இயேசு சொன்னார், That's why Jesus said, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், believe in me, my children. நானே பிதாவினிடத்திற்கு போகும் வழி என்றார். I am the way to the Father. ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய உள்ளம் கலங்கினது. So at that time, his heart was troubled. சீடர்களுடைய கலக்கத்தை பார்த்தார். He saw the troubled hearts of the ஐயோ disciples. இயேசு இன்று நீ எப்படி வாழ்வா? How can we live without நம்முடைய Jesus? எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? What is going to be our future? ஒரே They கலக்கம். were so troubled. அப்படித்தான் நீங்களும் கூட இந்த கலங்கிக் கொண்டிருப்பீர்கள் அல்லவா? Maybe you are also troubled in the same way. ஐயோ இந்த 5 நாட்களும் இயேசுவோடு உட்கார்ந்திருந்தோமே, These 5 days we were sitting with Jesus. இனி நமக்கு எப்படிப்பட்ட எதிர்காலம் இருக்க போகிறதோ? Here afterwards, what is going to be our future? ஆகவேதான் இயேசு சொன்னார், That's why Jesus உங்கள் said, இருதயம் கலங்காதிருப்பதா. let not your heart be troubled. பல ஆண்டுகளுக்கு முன்பே Many years ago, இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிவடைந்தது. the Second World War was over. அப்பொழுது ஜப்பான் தேசத்தை அரசாண்டு கொண்டிருந்த அரசர் மீது வழக்கு தொடுக்க மக்கள் முயன்றனர். The people tried to convict the Emperor of Japan. இவர் தானே இந்த போரை தொடங்கினார். It is this man who started the war. ஆகவே இவருக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகளை எழுப்ப வேண்டும் என்றார்கள். So we must judge him and we must rise up against him. அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சொன்னார். And they said we must convict him to death. அப்பொழுது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதி ட்ரூமன் அவர்கள் At that time, மிகப்பெரிய உத்தியோகஸ்தர் At that time, the President of the United States of America, President Truman, அவருக்கு ஜப்பானிய அரசரை கொலை செய்வது இஷ்டமில்லை. he did not want to kill the Emperor of Japan. ஆகவே தன்னுடைய உத்தியோகஸ்தர்களை ஜப்பானுக்கு அனுப்பினார். So he sent his ambassadors to Japan. அப்பொழுது பிரதம மந்திரியாக இருந்த டோஜோ என்பவரை அவர்கள் பிடித்து பேசினார்கள். And they caught hold of Prime Minister Tojo of Japan and they spoke to him. ஐயா இந்த யுத்தத்திற்கு நான் தான் காரணம் என்று சொல்லுங்க. Say that you are the reason for the war. அப்பொழுது அரசர் தப்புவார். Then the emperor will be saved. நீங்கள் தூக்கிலிடப்படுவீர்கள். You will be hanged on his place. என்றாலும் அரசருக்காக நீங்கள் உயிரை கொடுக்க கூடாதா? Why don't you give your life for your emperor, sir? இறுதியில் டோஜோ ஒத்துக்கொண்டார். Finally, Tojo said yes. அவ்விதமாகவே And in the same way, அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. he was convicted to be hanged. அவர் தூக்கில் இடப்பட்ட நாளை நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பது உண்டு. I all the time would imagine the day when he was to be hanged. ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் தன் மனைவி பிள்ளைகளிடமிருந்து அவர் மறைத்து வைத்திருக்கலாம். Maybe he had hidden all these things from his wife and his children. அந்த நாள் வந்திருக்கும். The day would have come. மரண தண்டனை நிறைவேற்றப்படும் நாள் வந்திருக்கும். The day of his hanging would have come. வழக்கம் போல உடை அணிந்திருப்பார். He would have dressed himself as usual. தன் பிள்ளைகளை பார்த்து He would have looked at his children. நான் போய் வருகிறேன் என்று சொல்லி He இருப்பார். would have said, let me go and come back. அவர்கள் சொல்லி இருப்பார்கள், They would have said, என்ன இவ்வளவு நாள் இல்லாமல் இந்த அப்பா சொல்லி கொண்டு போகிறார்? why is daddy taking leave of us, which is very unusual? அப்பா ஆபீஸ் தானே போகிறீர்கள், Daddy, you are going to your office, isn't it? மாலை வந்து விடுவீர்கள் அல்லவா? Evening you will come back home, isn't it? இல்லை நான் வரமாட்டேன் என்று ஒருவேளை சொல்லி இருப்பார். Maybe the little daughter said, நானும் கூட வருகிறேன். Daddy, I will also come with அவருடைய you. உள்ளம் எப்படி கலங்கி இருக்கும். How much his heart would have been தன் troubled. அரசனுக்காக, For his emperor, தன்னுடைய நாட்டிற்காக அவர் தன் ஜீவனை கொடுக்க சென்றார். for the sake of his country, he went to give his life. அவருடைய உள்ளம் என்று கலங்கியது. His heart was troubled. அருள்நாதர் இயேசுவும் அப்படித்தான். The Lord Jesus did the same thing. ஐயோ நான் சில மணி நேரங்களில் என் உயிரை கொடுக்க வேண்டும். In a few hours, I'm going to give my life. எப்படி இவர்களுக்கு விளக்குவது? How to explain this to my disciples? ஆகவேதான் அவர் சொன்னார், That's why he said, நீங்கள் என்னை பார்க்க மாட்டீர்கள். you will never see me again. என் பிள்ளைகளே நீங்கள் என்னை பார்க்க மாட்டீர்கள். My children, you will never see me again. அவர் சொன்னதும் அவருடைய உள்ளம் உடைந்தது. As he said that, their hearts were broken. எங்கு போகிறார் இவர்? Where is he going? நம்முடைய எதிர்காலம் என்ன? What is going to be our future? ஆகவே இயேசுவுக்கு பதில் கொடுத்தார், That's why Jesus answered him, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. let not your heart be troubled. என் அன்பு சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, ஐயோ கூட்டம் முடிந்து விட்டதே என்று கலங்குகிறீர்களா? are you troubled saying the meeting is over? நமது மத்தியிலே இயேசு உலாவினாரை இனி என்ன செய்வோம் என்று கலங்குகிறீர்களா? Jesus has been walking with us. Now what will we do? அவருடைய உள்ளமும் கலங்கும் என்பதை மறந்து விடாது. Don't forget that his heart is also troubled. அவரும் மனம் கலங்குவார். He is also troubled at heart.